ஹாய், என் பேர் வெற்றிவேல். இப்போது நான் 11th 12th படிக்கலாமா இல்லை பாலிடெக்னிக் சூஸ் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ் அங்கே வந்து பிரின்சிபல் சார் டாக்டர் டி கோபாலகிருஷ்ணன் அவங்கள்ட்ட வந்து நான் கிளாரிஃபை பண்ண வந்திருக்கேன். ஹாய் சார். வணக்கம். சார், இப்போது நான் 10th முடிச்சிருக்கேன். 11th ஜாயின் பண்ணலாமா இல்லை பாலிடெக்னிக் சூஸ் பண்ணலாமா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது சார். உங்களுடைய லைஃப் கோல் என்ன? இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணுங்கிற மாதிரி ஐடியா இருக்குதா? ஆமாம் சார், இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் போகணும். ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகணும் அல்லது ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னா பாலிடெக்னிக் ஒரு சிறந்த சாய்ஸ். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இங்கே சிலபஸ் லைட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது படிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய லேப் பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆகினால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால மார்க் அதிகமாக கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் இங்கே 3 வருஷம் முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியாக போய் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். லேட்டரல் என்ட்ரி அப்படின்னா என்ன சார்? அதில் என்ன யூஸ்ஃபுல் இருக்குது? லேட்டரல் என்ட்ரிங்கிறது வந்து இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறது. இப்போ +1 +2 முடிச்சுட்டு வர்றவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க. டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கூட 10th படித்த பையன் அங்கே செகண்ட் இயர் வரும்பொழுது நீங்களும் டிப்ளமோ முடிச்சுட்டு போய் அதே கிளாஸில் செகண்ட் இயரில் போய் உட்காருவீங்க. வருஷமெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஓகே. இதுதான் லேட்டரல் என்ட்ரி. டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா? அதான் நீங்கள் பிஇ பண்ணுறதுனால பண்ணலாம், பிடெக் பண்ணலாம், நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய்க்கலாம். ஸோ இங்கே என்ன படிச்சிங்களோ அது ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் போய்க்கலாம். இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே இசிஇ படிக்கிறீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே மெக்கானிக்கல் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அங்கே போய் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிப்ளமோவில் நீங்கள் எந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ் படிச்சுட்டு கூட பிஇயில் உங்களுடைய அந்த ஹையர் எஜுகேஷன் பார்த்து நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதி பண்ணலாமா? தாராளமாக போகலாமே. ஆர்ஆர்பி போகலாம், டேஞ்சன்கோ போகலாம், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஓகே சார். இப்போ டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கா? எல்லா கம்பெனிலையுமே டிப்ளமோ ஹோல்டருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆள் தான் கிடைக்கல. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை விட டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனியும் சில கம்பெனிஸில் வந்து எம்என்சி கம்பெனிஸில் டிப்ளமோ ஹோல்டரை எடுத்துட்டு 2 வருஷம் கழித்து அவங்களே பிஇ படிக்க வைக்கிறாங்க. இப்போ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் எடுத்துட்டிங்கன்னா வந்திருக்க பிளேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா கம்பெனியுமே எம்என்சி கம்பெனிஸ். நல்ல சேலரியில் போய் ஃபிட் ஆகுறாங்க. நீங்கள் காலேஜ் வந்து வேணால் பாருங்கள், அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி பாருங்கள். நல்ல சேலரியில் இருக்கிறாங்க. உள்ளே என்ட்ராகும் பொழுது ஒரு டீசெண்டான சேலரியில் உள்ளே போவாங்க. 2 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. சேலரி ஜாஸ்தி ஆயிரும். பிஇயும் படிச்சிருக்காங்க, அந்த கம்பெனியே படிக்க வைக்கிறது. இந்த வாய்ப்புகள் வந்து டிப்ளமோ ஹோல்டருக்கு நிறைய இருக்குது. ஓகே சார். அதுக்கப்புறம் இப்போ 11th 12th முடிச்சதுக்கப்புறம் தான் டிப்ளமோ போனால் வேல்யூ இருக்குது, அதுக்கப்புறம் வேல்யூ இல்லைன்னு இப்போது சொந்தக்காரங்க சொல்கிறாங்க. அது என்ன சார்? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் எப்படி நான் மாற்றி கேட்குறதா வச்சுக்கிறேன். நான் 11th 12th படித்து இன்ஜினியரிங் போனால் தான் வேல்யூ, டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் போனால் வேல்யூ இல்லைங்கிறது அது ஒரு மைத். ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில், ப்ராக்டிக்கல் நாலேஜ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ டிப்ளமோ பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனால் +1 +2 உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கை பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்காது. நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சு தான் நீங்கள் வருவீங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போவீங்க. செகண்ட் இயரில் போகணுன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபீல்டில் போய் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த பையனை விட நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு போகிற அந்த பையனுக்கு அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டை பற்றின நாலேஜ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து +1 +2 வந்து நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், டியூஷன் போகணும், பண்ணாதான் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்க முடியும். ஏன்னா மார்க் வேணும். அதே மார்க்கு பாலிடெக்னிக்கில் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிடும். ப்ளஸ் அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜும் உங்களுக்கு இருக்கும். பிஇ படிக்கும்போது உங்களுக்கு இன்னியும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ இங்கே பெரும்பாலான கல்லூரிகளில் பார்த்துட்டிங்கன்னா 11 12 படிச்சுட்டு வந்து டிப்ளமோக்கு வருவாங்க.
இன்னும் ஃபண்டமெண்டல் நாலேஜ் வேணும்னு சொல்லிட்டுருக்காக இங்கே படிச்சுட்டு அங்கே போவாங்க. இப்போ டிப்ளமோ கோர்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குமா சார்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். +1 +2 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் இருக்குதே. நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க, அதை போய் பரீட்சையில் எழுத போகிறீங்க. சார் இப்போ ஃபீஸு, ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் எப்படி சார் இருக்கும்? ஃபீஸ் உங்களுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நீங்கள் +1 படிச்சீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 ஃபீஸ் இருக்கும். அடுத்த +2க்கு ஒரு 80,000 ஃபீஸ் இருக்கும். அப்புறம் டியூஷன், இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்கும்பொழுது டிப்ளமோடைய ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குற எல்லா ஸ்காலர்ஷிப்புமே இங்கேயும் உண்டு. கவர்மெண்ட்டில் கொடுக்குற எல்லா ஸ்காலர்ஷிப்பும் இங்கேயும் உண்டு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க. வருஷம் தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஸ்கீமில் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. தமிழ் புதல்வனுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. SC/ST ஸ்காலர்ஷிப் உண்டு. இது போக சில நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஃபண்டு, CSR ஃபண்ட்லேருந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த கல்லூரியில் போய் நீங்கள் நேரில் உட்காந்து செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே படித்த பசங்கள்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஃபீஸ் வந்து +1 +2 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே சார். இப்போது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஜாபுக்கு அப்படியே டேரெக்டாக போயிடலாமா சார்? இல்லை, பெரும்பாலும் பாதி பசங்க இந்த ஜாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே பாலிடெக்னிக்லேருந்து 3 கேட்டகரியாக பிரிஞ்சு போவாங்க. ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்டடி போவாங்க. BA லேட்டரல் என்ட்ரி அட்மிஷனுக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து வேலைக்கு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் கிடைச்சதுன்னா வேலையை வந்து பார்த்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது பேர் என்டர்ப்ரனராக மாறுவாங்க. இந்த 3 கேட்டகரியில் தான் பிரிஞ்சு போவாங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் நம்ம பேசிட்டோம். இப்போ வேலைக்கு போகிறதுக்கு எல்லா கம்பெனியுமே இந்த டிப்ளமோ ஹோல்டரை நல்ல பொசிஷன்லேயே எடுத்துக்கிறாங்க. அவங்க சூப்பர்வைசராக போகலாம், ஒரு மார்க்கெட்டிங்கில் போய்க்கலாம், ஒரு சர்வீஸ் ஃபீல்டில் போய்க்கலாம், ஒரு டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டுக்குள்ளே போய்க்கலாம், குவாலிட்டி கண்ட்ரோலில் போய்க்கலாம். இதிலெல்லாம் டிப்ளமோ ஹோல்டர் தான் உங்களுக்கு தேவை. ஸோ எடுத்த உடனே வேலைக்கு போகும்போது உங்களுக்கு 18 வயசுலேயே வேலைக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு டீசெண்டான சேலரி வாங்குறீங்க, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது பேர் உங்களுக்கு வாய்ப்பை பொறுத்து நீங்கள் பார்ட் டைமில் BE பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாலேஜ் ஜாஸ்தியாகிட்டே போகும்போது உங்களுக்கு ஃபியூச்சருடைய சேலரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ டிப்ளமோ முடித்த உடனே வேலைக்கு போய்க்கலாம் நீங்கள். ஓகே சார். நான் இப்போது எந்த பாலிடெக்னிக்கை நான் எப்படி சார் சூஸ் பண்ணுறது? நிறைய பாலிடெக்னிக் இருக்குது. ஒரு பாலிடெக்னிக்கை ஒரு நல்ல பாலிடெக்னிக்கில் படித்தா தான் அதோடைய வேல்யூ ஜாஸ்தி. டிப்ளமோ படிக்கிறனுடைய நல்ல பாலிடெக்னிக்கில் படிக்கணும். அங்கே என்னென்ன இருக்கணும்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். உயர்கல்விக்கான வாய்ப்பு இருக்குதா? நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்களா? எல்லா பாலிடெக்னிக்லையும் டிப்ளமோ படித்தா வேலை கிடைக்கும். எந்த மாதிரியான நிறுவனத்தில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க? அங்கே ஏற்கனவே வேலைக்கு போனவங்களுடைய சேலரி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? எப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க? வேறு கல்லூரிக்கு உயர்கல்விக்கு போகிறாங்கன்னா அந்த கல்லூரியிலேயே வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேயே இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குதான். அல்லது ஏற்கனவே படித்த பசங்கள்லாம் எந்த மாதிரியான பொறியியல் கல்வியில் போய் சேர்ந்துருக்காங்க? பெரிய பெரிய காலேஜில் சேர்ந்துருக்காங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுபோக அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான வேல்யூ ஆடட் கோர்சஸ்லாம் நடத்துகிறாங்களா? அதனுடைய ஒர்த்து என்ன? நம்ம கட்டுற ஃபீஸுக்கும் அங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இந்த வேல்யூ என்ன? இதை பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னா கூட, வெளியூரில் இருக்குன்னா கூட, அந்த வாய்ப்புகள் சரியாக இருக்குன்னா அந்த பாலிடெக்னிக்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ வாய்ப்புகள் இல்லாத கல்வி நிறுவனத்தில் ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக சூஸ் பண்ணுறது அந்த 3 வருஷமும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ சிறந்த பாலிடெக்னிக்கை இப்படி தான் சூஸ் பண்ணணும். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சர்வீஸ் என்ன, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அங்கே ஏற்கனவே படித்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அலுமினிஸ் இருப்பாங்க, அங்கே படித்த பேரண்ட் அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்கணும். ஓகே சார். இப்போது 10th அட்டெம்ப்ட் எழுதி வராங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தால் அங்கே டிப்ளமோ ஜாயின் பண்ணலாமா? எலிஜிபிலிட்டியே முதல்ல பாஸ் பண்ணியிருக்கணும் தான். ஸோ அட்டெம்ப்ட் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் படிக்கிறது ஈஸியாக இருக்கும்.
ஏதோ ஒரு காரணத்தினால மார்க் குறைஞ்சி போயிருக்கலாம் அல்லது ஃபெயில் ஆகியிருக்கலாம். ஸோ அதவே நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்கிறத விட டிப்ளமோவில் வந்து அதை நீங்கள் ஈடு கட்டிக்கலாம். அதனால் நீங்கள் அட்டெம்ப்ட் ஆகிட்டு வந்து ஜாயின் பண்ண முடியாது, பாஸ் ஆகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கல்லூரிலையும் போய் நீங்கள் விசாரிக்கணும், அட்மிஷன் எப்படி இருக்குது, நீங்கள் போட்டுக்கிறீங்களான்னு நேரில் போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க. ஓகே சார். 11th 12th படிக்கலாமா இல்லை டிப்ளமோ போகலாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தது சார். நீங்கள் சொன்னதை வச்சு நான் இப்போது டிப்ளமோவே சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஃபியூச்சருடைய தேவையை பொறுத்து நீங்கள் ஒரு தரமான கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.